அடுத்ததாக மகர ராசி அன்பர்களை பார்ப்போம். மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப விசேஷமான பலன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டா, 4-5ல சூரிய பகவான், அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி பகவான், 7ல குரு பகவான், இந்த 3 கிரகங்களுடைய பலத்தினால என்ன அப்படின்னா குடும்பத்துல பொருளாதாரத்துல அபிவிருத்தி ஏற்படுத்துறது. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதாரத்தை குறைச்சிக்கிட்டே வந்தது திரும்பவும் ஏர்முகமா மேல பொருளாதாரத்தை விருத்தி பண்றது. இது ஒரு வகை. ரெண்டாவது, அதே மாதிரி இளம் பிராய திருமணம், அதாவது 20ல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிற பையங்க பொண்ணுங்களுக்கு சீக்கிரமா வரன் அமையக்கூடிய ஒரு மாசமாக இருக்கு. அதே மாதிரி உத்தியோக விஷயத்துல பார்க்கும்போது, உத்தியோகத்தை விட்டுட்டு பிசினஸ் பண்ணலாமா, இல்லைன்னா ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர் ஆயிடலாமா, புது பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள்லாம் இந்த மே மாசத்துல ஏற்படும். அதுக்கு உண்டான வாய்ப்புகளும் கிடைக்கும். தாராளமா அதை செய்யலாம். அதே மாதிரி புதிய வாகனம் வாங்குறது, அதுக்குண்டான வாய்ப்புகளை இந்த மே மாசம் கொடுக்கும். குடும்ப ரீதியாக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு மாசமாக நிச்சயமா இந்த மே மாசம் மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு.